ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு MCE மேஜிக்கல் கியூப் என்டர்டைன்மெண்ட். ஸோ டிசி யூனிவர்ஸ் அப்படின்றது இந்த வீக்ல இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ ஆமா, இந்த வீக் ரிலீஸ் ஆக போற கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ் மூலியமா டிசி யூனிவர்ஸ் அப்படின்றது அஃபிஷியலா ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ நம்ம ஜேம்ஸ் கன் வந்து டிசி யூனிவர்ஸுக்கு லீடா வந்ததுக்கு அப்புறமா, ஸோ ஹெட்டா வந்ததுக்கு அப்புறமா, ஸோ அவரோட டிசி யூனிவர்ஸ்ல இருந்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட சாப்டர் 1 அப்படின்றது என்னென்ன ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு சொல்லி ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்ல இருந்து கிரீச்சர்ஸ் கமாண்டோஸ் இந்த வீக் எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா HBO Maxல ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனிமேட்டட் ப்ராஜெக்ட் தான், ஒரு சீரீஸா தான் வரப்போகுது. ஸோ வீக்லி ஒரு எபிசோட் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்மேன்கான படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ டிசி யூனிவர்ஸ் எந்த அளவுக்கு போக போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் கன். ஸோ ஜேம்ஸ் கன் நம்ம டிசிக்கு ஹெட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம மார்வல்ல இருந்த போதே ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்ஸ் கூட ரொம்பவே இன்டராக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபேன்ஸ் கிட்ட நிறைய பேசுவாரு. ஃபேன்ஸ் கேட்கிற கொஸ்டின்ஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே இருப்பாரு. ஸோ அதே மாதிரி ரீசெண்டா அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல அவர் ஃபேன்ஸ் கிட்ட ஒரு சின்ன இன்டராக்டிவ் கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம ஜேம்ஸ் கன் டிசிக்கு ஹெட் ஆகிறதுக்கு முன்னாடி மார்வல்ல ஒரு கடைசியா பண்ண ப்ராஜெக்ட் அப்படின்றது என்னன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி 3. ஸோ அந்த படம் தான். ஸோ அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதா கிறிஸ்மஸ் ஸ்பெஷலா ஒரு சின்ன ஒரு பிரசன்டேஷன் அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம டிஸ்னி பிளஸ்ல ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. ஸோ அதே மாதிரி டிசி சைட்லயும் ஒரு கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸ்பெஷலா ஒரு பிரசன்டேஷனோ இல்ல ஒரு சின்ன ஒரு சீரீஸோ கொடுக்கணும் அப்படின்னா சோ எந்த ஒரு கேரக்டரை வச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. ஸோ அதாவது கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டீமை வச்சு ஒரு ஹாலிடே ஸ்பெஷலா ஜஸ்ட் ஒரு 1 ஹவருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரசன்டேஷன் அப்படின்றத கொடுத்திருப்பாரு. ஸோ அந்த ஒரு கிறிஸ்மஸ் டைம்ல அந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி டீம் மெம்பர்ஸ் என்னெல்லாம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே ஒரு ஃபார்மேட்ல டிசிக்குள்ள கிறிஸ்மஸ் ஹாலிடே ஸ்பெஷலா ஒரு கேரக்டரை வச்சு ஒரு பிரசன்டேஷன் கொடுக்கணும்னா எந்த கேரக்டர் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஃபேன்ஸ் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸோ இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் சொல்லி ஆகணும். ஸோ ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ மார்வல் வந்து இப்போ ரீசன்ட் டைம்ல தான் ஃபேன்ஸ் கேட்கிற சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா அட்ரஸ் பண்றாங்க. அண்ட் பல விஷயங்களை அவங்க அட்ரஸ் பண்ணாமலே விடுறாங்க. பட் ஜேம்ஸ் கன் அப்படி இல்லை, ஃபேன்ஸ் கூட ரொம்பவே இன்டராக்டிவா இருப்பாரு. ஸோ ஃபேன்ஸ் ஏதாவது டவுட்டோ இல்லை ஏதாவது ஒரு தேரிஸோ சொன்னாலுமே ஸோ அதை அவர் நோட்டீஸ் பண்ணுவாரு, அதுக்கான ஆன்சர்ஸுமே அவர் கொடுப்பாரு. ஸோ இப்போ இவர் ஃபேன்ஸ் கிட்ட இந்த அளவுக்கு இன்டராக்டிவா இருக்கும்போது ஸோ சப்போஸ் ஒருவேளை ஃபேன்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு கேரக்டர் சூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இப்போ ஃபேன்ஸ் முக்காவாசி ஃபேன்ஸ் பேட்மேனை சூஸ் பண்றாங்க. ஸோ ஒரு சில ஃபேன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ரேட்டடா இருக்கிற டிசி கேரக்டர்ஸ், அதாவது இந்த பேட்மேன், சூப்பர்மேன், வண்டர் உமன், அக்வாமேன், ஸோ இவங்களை தவிர்த்தும் பல கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ்ல வேற கேரக்டர்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கேரக்டர்ஸை சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டர்ஸை வச்சு இப்போ ஜேம்ஸ் கன்னோ இல்ல டிசியோ ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு பிரசன்டேஷனை கொடுக்குறாங்கன்னா ஸோ ஒரு ஃபேன்ஸ் கேட்ட ஒரு விஷயம் ஸோ ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து வரும்போது கண்டிப்பா ஃபேன்ஸ் கிட்ட அது மிகப்பெரிய ஒரு ரீச்சை கொடுக்கும். ஸோ அந்த ஒரு யூனிவர்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பாயிண்டாகவும் மாறும், மிகப்பெரிய மார்க்கெட்டிங்காகவுமே மாறும். ஸோ அதை தான் ஜேம்ஸ் கன் இப்போ ஃபாலோ பண்ண நினைக்கிறாரு. ஸோ டிசி யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆகும் போதே அதை ஃபேன்ஸ் கிட்ட முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. முடிஞ்ச அளவுக்கு அது ஃபேன்ஸ் கிட்ட இன்டராக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது ரொம்ப 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 நல்ல விஷயம். ஏன்னா ஃபேன்ஸ் கிட்ட நீங்க எந்த அளவுக்கு இன்டராக்டிவா இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஃபேன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க ஃபேன்ஸை புரிஞ்சுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு ஒரு யூனிவர்ஸ் அப்படின்றது சூப்பராகவே பில்ட் ஆயிட்டு போகும். ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் மார்வல் இதுதான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம்க்கு அப்புறமா ஸோ ஃபேஸ் 4ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஒரு வேற ஒரு பாணியில படங்கள் எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ ஃபேன்ஸ் கேட்டது எதையுமே கொடுக்கல. அண்ட் இப்போதான் அவங்க பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் கேட்ட சில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ மார்வல் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ இப்போ நம்ம டிசி கிட்ட வந்தோம்னா ஸோ அதே தான். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது கண்டிப்பா டிசி ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் சூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஸோ முக்கியமா இதை அவர் மென்ஷன் பண்ணும்போது யாருக்கும் தெரியாத ஒரு கேரக்டர்ஸ், அதாவது ஒரு சாதாரண கேரக்டர் மென்ஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஃபேஸ் ஆஃப் டிசிவா இருக்கிற கேரக்டர்ஸ் இல்லாம ஸோ இந்த கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸோ இல்லை சூசைட் ஸ்குவாட்லயே இருக்கிற கேரக்டர்ஸ், ஒரு அண்டர்ரேட்டட் கேரக்டர்ஸ் யாராவது ஒரு கேரக்டர் மென்ஷன் பண்ணுங்கன்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அண்டர்ரேட்டட் கேரக்டர்ஸை மென்ஷன் பண்ணும்போது ஸோ அவரை பேஸ் பண்ணி ஒரு பிரசன்டேஷன் வந்ததுன்னா அந்த ஒரு கேரக்டரை பத்தி யாருக்கும் தெரியாத நபர்கள் கூட அந்த ஒரு சீரீஸோ அந்த ஒரு பிரசன்டேஷனோ பார்க்கும்போது ஸோ டிசி கூட ஈஸியா கனெக்ட் ஆகிக்க முடியும். ஏன்னா இப்போ வரைக்குமே நம்ம டிசியூல என்னன்னா பாத்தீங்கன்னா சூப்பர்மேன், பேட்மேன், ஸோ இவங்களை பத்தி தான் நம்மளுக்கு தெரியுமே தவிர்த்து டிசில என்னெல்லாம் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லி முக்காவாசி பேருக்கு இன்னும் தெரியாது. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸ் சொல்றேன். ஸோ டிசி ஃபேன்ஸ் சொல்லல, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சொல்றேன்.
ஸோ இப்படி இருக்கும்போது இது வந்து நம்ம ஃபேன்ஸ் கூடயும் ஈஸியா கனெக்ட் ஆக முடியும், ஜெனரல் ஆடியன்ஸ் கிட்டயும் நம்ம யூனிவர்ஸை கொண்டு போய் ஈஸியா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். பட் இப்ப இவங்க கேக்குறாங்களே, சோ ஜேம்ஸ் குன் பாத்தீங்கன்னா இப்ப இதை கேட்டிருக்காரு, அப்போ வர கிறிஸ்துமஸ்க்கே அவங்க பிரசன்டேஷனை பிரசன்ட் பண்ணிடுவாங்களா, இல்ல ஆல்ரெடி அவங்க டெவலப் பண்ணி வச்சிருக்காங்களா, அதாவது ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ண காட்ஸ் அண்ட் மாஸ்டர் அந்த சாப்டர் 1ல ஆல்ரெடி அவங்க ஏதாவது பிளான் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. ஸோ ஒருவேளை ஜேம்ஸ் கன் இப்ப கேட்கும்போது, ஸோ இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அதுல நிறைய எந்த கேரக்டர்ஸை ஃபேன்ஸ் கேட்கறாங்களோ அந்த ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணி, ஸோ அந்த ஒரு கேரக்டரை வச்சு எப்படி ஹாலிடே ஸ்பெஷல், அதாவது கிறிஸ்துமஸ் ஹாலிடே ஸ்பெஷல் கொடுக்கலாம், அண்ட் அந்த ஒரு ஹாலிடே ஸ்பெஷலா கொடுக்குற கதையை எப்படி டிசி யூனிவர்ஸ்குள்ள அவங்க சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறதுக்கு என்ன எக்ஸாக்டா 1 இயர் அப்படின்றது அவங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு பிரசன்டேஷனா தான் கொடுக்க போறாங்க. ஸோ மேக்ஸிமம் அவங்க ஒரு 1 ஹவர் ஸ்டோரியா கொடுத்தாலுமே போதும். ஸோ 1 ஹவருக்குள்ளேயே அவங்க ஸ்டோரி அப்படின்றது கொடுக்கலாம். ஸோ அடுத்த இயர், அதாவது 2025 கிறிஸ்துமஸ்க்கு அவங்க கொடுக்கணும்னு நினைச்சா கூட ஸோ அதுக்கான டைம் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதுக்கான டைம் ஸ்டோரி எழுதி ஷூட்டிங் போய் கூட கொடுக்கலாம். மேபி சப்போஸ் வேற ஏதாவது இப்ப கிரீச்சர்ஸ் கமாண்டர்ஸ்ல வர கேரக்டர்ஸோ இல்ல சூசைட் ஸ்குவாட்ல வர ஒரு கேரக்டர்ஸோ சொல்றாங்க அப்படின்னா அதை அவரு வந்து பாத்தீங்கன்னா கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் மாதிரி ஒரு லைவ் ஆக்ஷனா தான் கொடுக்கணும்னு இல்லை, ஒரு அனிமேஷன் கேரக்டராகவும் கொடுக்கலாம், ஒரு அனிமேஷன் பிரசன்டேஷனாகவும் கொடுக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க 1 இயர்க்குள்ள அந்த அனிமேஷன் ஒர்க்ஸை முடிச்சு அடுத்த இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அதை அவங்க பிரசன்டேஷனா கொடுக்கலாம். ஸோ அதுக்கான டைம் அப்படின்றது அவங்க கிட்ட இருக்கு. ஸோ டிசி கண்டிப்பா அதை செய்வாங்க. ஸோ அண்ட் ஜேம்ஸ் கன் மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஸோ ஜேம்ஸ் கன் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத கேரக்டரை எடுத்து அதை எல்லாருக்கும் ஃபேமஸ் ஆக்கலதா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி கூட எல்லாம் சொல்லலாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த ஒரு கேரக்டரா அவர் சூஸ் பண்ணி அந்த ஒரு கேரக்டருக்கான ஹாலிடே ஸ்பெஷலை கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு எந்த ஒரு கேரக்டருக்கான ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் பீஸ் மேக்கரை பேஸ் பண்ண ஒரு ஹாலிடே ஸ்பெஷல் கொடுக்கல, பட் பீஸ் மேக்கரை பேஸ் பண்ணேன். ஏன்னா பீஸ் மேக்கர் சீசன் 2 அப்படின்றது கண்டிப்பா வரதான் போகுது. ஸோ அந்த சீசன் 2 சப்போஸ் வரதுக்கு முன்னாடியே இந்த ஹாலிடே ஸ்பெஷல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஸோ இது மூலியமா அந்த பீஸ் மேக்கர் சீசன் 2க்கான ஒரு லீட் அப் அப்படின்றதும் அவங்க கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கேரக்டரை பேஸ் பண்ணி ஹாலிடே ஸ்பெஷல் அப்படின்றது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு கேரக்டர் நேம் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து காமிச்சிருங்க. அண்ட் இதே மாதிரி அவசரமான வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்க எல்லாரையும் வேற ஒரு அவசரமான வீடியோல வந்து மீட் பண்றேன். Until then, it's me, MCE, signing off. Tata.